எளிமையுமானவன். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். சங்கீதம் 40:17. But I am poor and needy, yet the Lord thinketh upon me. Thou art my help and my deliverer. Make no tarrying, O my God. Psalms 40:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே உங்களை சந்திப்பதில் தட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, உடைய செல்லக்குமாரா இயேசுவின் நாமத்தினாலே அதிகாலையிலே இன்றைய மன்னா நிகழ்ச்சி சந்திக்கின்ற கேட்கின்ற ஜனங்களுக்கு பலத்த நன்மையை இந்த மாதத்திலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனியை புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்களை தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. என கருமையானவர்களே, அவர்கள் கட்டுகிறது, நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீடை வேறொருவர் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் நிலம் வாங்கப்பட்டு அதில் நாட்டுகிற கனிகளை வேறொருத்தருக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்களை தங்கள் கைகளின் கிரியைகளின் நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நெடுநாளாய், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நெடுநாளாய் அனுபவிப்பீங்க. அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் சில வசனங்கள் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஒரு வாக்கு தத்தம். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஓகோ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவன் உண்மை உள்ளவர். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளை, வாக்கு கத்துற நீ ஒரு வீடு கட்டியிருப்ப, அது வீடு ஜப்தி பண்ணி வேறொருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நீ அந்த வீட்டு பக்கத்துல நிலத்துல பலாமரம் இல்ல கொய்யா மரம் இல்ல வேற கனிகள் கொடுக்கின்ற மரங்களை நட்டிருப்பாய். வேறொருத்தருக்கு கர்த்தர் கொடுக்க விட மாட்டேன். ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள், என் பிள்ளைகளுடைய நாட்கள். நீ ஆண்டோடைய பிள்ளையாயிருந்தால், ஏசப்பா பிள்ளையாயிருந்தால்,
ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மையானால், வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். தெரிந்து கொண்டவர்களை ஆண்டவர் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல எல்லாம் தெரிந்து கொண்டவர், தேவனால் தெரிந்து கொண்டவர்களை மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 30ஆம் வசனத்தில் எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறார் அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களை அவர் மகிமைப்படுத்தவும் செய்யும். அப்படி செய்ய வேண்டும். தெரிந்து கொண்டிருக்கிறான்னா நம்ம யாரை தேட வேண்டும்? மனுஷனை தேடுகிறோம், பணத்தை தேடுகிறோம், பொருளாதார காரியங்களை தேடுகிறோம், சர்ச்சைக்கு போகிறதில்லை, சபைக்கு போறதில்லை, சோர்ந்து போய் தளர்ந்து போய் துவண்டு போய் இருதயத்துல கெட்ட சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஏராளம். சத்தியத்தை விட்டு விலகி, ஆண்டவர் விட்டு விலகி, என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கல, நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யலைன்னு சொல்லி கலங்கிட்டு இருப்பீங்களா? ஏசாயா 65ஆம் அதிகாரத்துல தெளிவான ஒரு வசனங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். என்ன வைக்கிறார் பாருங்க. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னை தேடுகிற என் ஜனத்தை அப்படின்னு சொல்லப்படுற. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நெடுநாட்களாய் அனுபவிப்பார்கள். கர்த்தரை தேடணும், ஆண்டவரை தேடுங்கள். நீங்க அவரை தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்க அவரை விட்டுறக்கூடாது, நீங்க அவரை தேடணும். தேடுங்க, ஏசப்பாவை தேடுங்க, சபைக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில தேடுங்க, வேத வசனத்தை தியானித்து தியானித்து தேடி பாருங்க. தேடுன்னா கர்த்தர் உங்களை தென்படுவார், தேடுனா உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை தேடுகிற என் ஜனம், ஏசப்பா பிள்ளைகள் தேடிதான் ஆகும். ஏசப்பா பிள்ளை தேடுவோம். ஏசப்பா பிள்ளை இல்லாம இருக்கிறவன் தேடவே மாட்டான், சர்ச்சைக்கு போக மாட்டான், ஆலயத்துக்கு போக மாட்டான், ஜெபிக்க மாட்டான், தேவனை விட்டு விலகுவான். அதான் பைபிள் சொல்லுது. ஆனாலும் கர்த்தரை விட்டு, என் பரிசுத்த பருவத்தை மறந்து கர்த்தரை விட்டு விலகிறோம், அதை மறந்துடும். பைபிள் வாசிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது மறந்து வேற தெய்வத்தை போய் ஆயத்தம் பண்ணி கும்பிட ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா பாரம்பரியத்துக்குள்ள போயிடும். ஆவிக்குரிய சபையில இருந்து மீண்டும் பாரம்பரியம். அப்போ பின்மாற்றத்தில் போயிடும். பின்மாற்றம். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தரை தேடுவ கர்த்தர் கைவிடவே மாட்டார்னு சொல்றார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகும் இல்லை, உன்னை கைவிடுன்னு சொல்றார். இரண்டாவதாக, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கருளை நான் நோக்கி பார்த்தேன். ஏசாயா 66 அதே 66 வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கருளை, அதாவது என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிசித்தாலும் ஏசாயா 66 இருக்கிறது. என் வசனத்தை நடுங்கிறவன் நோக்கி பார்த்து. அப்ப வசனத்தை படிக்கிறவர்கள், வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களுக்கு நெடுநாட்களாய் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். அதே ஏசாயா 66 இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 66:4 என்ன சொல்றாரு? நான் கூப்பிடுகிற மாத்திரம் கொடுக்கிறவனால் நான் பேசியும் அவள் கேளாமலும். அது மட்டும் இல்ல, 5ஆம் வசனம், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவளை வார்த்தை கேளுங்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவர்களுக்கு நெடுநாட்களாய் அவர்கள் அனுபவித்து பூரண வயசோட ஆண்டவர் அவளை பூமியில வைத்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்திட்டே இருப்பார். எந்த அடைக்கலத்தில் வைப்பார். இதை நான் சாட்டா முடிக்கிறேன். வசனத்துக்கு நடுங்கிறவளை நான் நோக்கி பார்த்தேன். இன்னொன்னு கூட ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. ஏசாயா 64ஆம்
அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஏசாயா 64:8, இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. அப்படி சொல்லிட்டு 11ஆம் வசனம், எங்கள் பிதாக்குழுமை துதித்து பரிசுத்தமும் மகிமையுமான ஆலய அக்கினியை இறக்கி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்களை பாழாக்கின. அப்படின்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நான் களிமண், நான் ஒண்ணும் இல்லை, நான் வெறுமையானவன். தாழ்த்தணும். தாழ்த்துனா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்தணும். தேவ சமத்துல தாழ்த்துங்க. இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். அப்படின்னா களிமண் என்பது தாழ்மையின் அடையாளம். தாழ்த்த வேண்டும். தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்த கடவன், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அதே ஏசாயா 66:11 சொல்லுகிறார், எங்கள் பிதாக்குழுமை துதித்து பரிசுத்தமும் மகிமையுமான ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதனையில துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்கிற மனிதன் சோர்ந்து போக மாட்டான். ஆராதனையில துதிக்கிற பிள்ளையா இருக்கணும். ஆலயத்துல வந்து துதிக்கணும். சபையில, வீட்டுல மட்டும் இல்ல, ஆலயத்துல வந்து துதிக்கணும். பரிசுத்தமும் மகிமையான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாக்கி. ஆலயத்தில் வந்து துதிக்கிறது கிடையாது. அப்படிதான் ஆண்டவர் சொல்லுறாரு. ஏசாயா 64:4 சொல்லுகிறாரு. ஏசாயா 64:4, தேவனே உமக்கு காத்திருக்கிறவள் நீர் செய்பவைகளை நீரே எல்லாம் உலகம் தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவர்கள் கண்டதுமில்லை. அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காத்திரு. தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தால் நிச்சயமாகவே நெடுநாட்களாய் அனுபவிப்பார்கள். அவள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் இல்லை, அவள் நாட்டுகிறதும் வேறொரு கனியை புசிக்கிறதும் இல்லை. ஏனென்றால் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள். என் ஜனம் ஏசப்பா பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கணும், சாட்சியா ஜீவிக்கணும், தேவ பிரசன்னத்தோடு இருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அப்படி இருப்பீங்கன்னா இந்த மாசம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தங்கள் கிரியைகளுக்கு நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிரியை வச்சிருக்கிறார். நற்கிரியை செய்கிறவனுக்கு, நல்ல கிரியை செய்கிறவனுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே நெடுநாட்களாய் அனுபவிப்பார்கள். அதே அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறான், நெடுநாளாய் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? கிரியைகள் பாருங்க. அதே நாங்கள் அனைவரும் உடைய கரத்தின் கிரியை. அவருடைய கரத்தின் கிரியையினால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கரத்தினால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவது ஆண்டவருடைய கிருபை தான். அவருடைய கிரியை நடப்பிக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பாருங்க, தங்கள் கிரியைகளுக்கு நெடுநாளாய் ஒவ்வொரு நற்கிரியை செய்ய வேண்டும். நல்ல கிரியை. தீய கிரியை செய்த ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அற்புதம் செய்ய மாட்டார். நற்கிரியை செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தங்கள் கைகளுக்கு நெடுநாட்களாய், ஒரு நாள் அல்ல, 2 நாள், நெடுநாட்களாய் அனுபவிப்பீர்கள். நெடுநாட்களாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நீங்க கர்த்தரை விட்டு விலகக்கூடாது, கர்த்தரை மறக்கக்கூடாது. என்னை தேடுங்கள், எனக்கு சமூகத்துல காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ சமூகத்துல காத்திரு. தேவ சமூகத்துல நீ காத்திருப்பானால் ஆண்டவர் முன் குறித்திருக்காருல்ல, அவர் உன்னை தெரிந்து கொண்டார்ல, ஆண்டவருடைய பிள்ளை தானே நீ. அப்படி இருப்பாயனா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல குற்றஞ்சா கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டான். யாகோலமோ, துன்பமோ, நெருக்கமோ, துயரமோ, பிரச்சனையோ, கண்ணீரோ, கவலையோ எது இருந்தாலும் நீ ஆண்டவரை தேடுறதை விட்டு விடாத. கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கிறத விட்டு விடாத. தேவனை துதிக்கிறத விட்டு விடாத.
தேவனுடைய வசனத்தை நடுங்கறல நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லுகிறாரு. துதிக்கிறத விட்டு விடாத, காத்திருக்கிறத விட்டு விடாத, ஜெபிக்கிறத விட்டு விடாத. தேவ சமுதாய கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவனை முன்குறித்திருக்கிறாரோ, எவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஏசாயா 65ஆம் அதிகாரத்தை, 64ஆம் அதிகாரத்தை, 65ஆம் அதிகாரத்தை, இந்த 4, 64, 65, 66 இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருந்து நல்லா வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசிட்டே இருப்பார். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஸ்திரப்பட்டு ஆண்டவரே கர்த்தருக்கு காத்து வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ரீகா மாமா நாமா ஷாபா ராபா. தேவ பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொரு குடும்பத்தில் ஆளுகை செய்யட்டும். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. ஆண்டவரே ஹல்லேலூயா. சம்பரக தனமரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு கருணை உண்டாகட்டும், கருணை உண்டாகட்டும். ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்தத்தை நெடுநாட்களாய் அனுபவிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவர் நெடுநாட்களை அனுபவிக்க போறீங்கப்பா, அனுபவிக்க வைக்க போறீங்க. சோத்திரம், சோத்திரம். என் அன்பு பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காக சோத்திரம். அவர்கள் கட்டுகிறது, நாம் வீடு கட்டினால் அவர்கள் குடியிருக்க வைப்பார். அவர்கள் நாட்டுகிறது, ஒருவேளை உங்களுடைய நிலங்களிலே மரங்களை நாட்டுகிற பொழுது வேறொருவன் கனியை புசிக்க விட மாட்டார். என்னால் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்களை தங்கள் கைகளின் கிரியைக்கு நெடுநாள அனுப்பார் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்திலே அதை அனுபவிக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே.
உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே.